மற்றொரு அண்மை செய்தி. திமுக ஆட்சிக்கு வந்த 1728 நாட்களில் 4000 திருக்கோவில் குடமுழுக்குகள் நடைபெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். ஆட்சிக்கு வந்த 1728 நாட்களில் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றன என்று தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். 1000வது குடமுழுக்கு மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் கோயில் 2023 ஆண்டு நடைபெற்றதையும், அதே போல 2000வது குடமுழுக்கு மயிலாடுதுறை கீழப்பசலூர் வீரேட்டேஸ்வரர் திருக்கோயிலில் 2024 நடைபெற்றதையும், 3000வது குடமுழுக்கு நாகை மாவட்டம் திருப்பலூர் அக்னீஸ்வரர் திருக்கோயில் 2025 நடைபெற்றதையும், 4000வது குடமுழுக்கு இன்று பெரம்பூர் சோமத்தான் திருக்கோயிலில் நடைபெற்றதையும் முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இதுவரை இப்படி ஒரு சாதனை தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லை என்றும், மதவாத அரசியல் செய்வோருக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை எனவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் திராவிட மாடல் அரசு என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பழைய கோயில்களை புனரமைத்தும், அதே போல ஆளில்லாத கோயில்களை பூஜை செய்யாத கோயில்களில் ஒரு கால பூஜை என்ற அடிப்படையில் பூசாரிகள் நியமித்து அதற்கான ஊதியத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் தற்போது விளக்கு எரியும் பொருட்டு ஒரு கால பூஜை என்ற அடிப்படையில் அதற்கு கோயிலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு, அதாவது வருமானம் இல்லாத கோயில்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பழைய கோயில்களை பராமரிக்கும், அதை புதிய செப்பரேட் தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. அதை முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.